ஹாய் ஹலோ, இன்றைக்கி பிக்யூன் சேனலில் சூப்பரான வெண்டங்காய் மிளகாய் பூண்டு கிரேவி, அதாவது சிக்கன் மிளகாய் கிரேவி சேம் அதே மெத்தடில் இன்றைக்கி வெண்டங்காயில் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அதுக்கு நான் வெண்டங்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். வரமிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாயை கிள்ளி விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி ஒரு 4 சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மெயினாக பூண்டு, இந்த பூண்டு டேஸ்ட்டு தான் இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 கட்டி பூண்டு தோலோடு அப்படியே நசுக்கி எடுத்து வச்சுருப்பேன். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த கிரேவி நீங்கள் சிக்கனில் மிளகாய் கிரேவி எப்படி செய்கிறீங்க அதே சேம் மெத்தடில் செய்யணும். சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இது நாங்கள் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றதுனால இதனோட டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கடுகு நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போடுறேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கடுகை. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் இதுக்கு தூக்கலாக இருக்கணும். பெருங்காயம், வெந்தயம், அப்புறம் மிளகாய், பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இவ்வளோ பெருங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் எடுத்து முழு வெங்காயமாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ நிறைய போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் அந்த கிரேவியில் நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். முழு வெங்காயம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா, நான் ஒரு குத்தளவுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வரமிளகாய் விதை எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வரமிளகாய் தான். நீங்கள் இதில் வேறு எல்லாம் மசாலா சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம். இப்போ 2 கட்டி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி பூண்டோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ வெண்டங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டங்காவை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேம் நம்ம சிக்கனில் செய்வோம்ல அதே மாதிரி தான் வெண்டங்காயில் செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வெண்டங்காய் இந்த கிரேவி வளவளப்பு கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நம்ம எண்ணெயில் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வரமிளகாயோடு நல்லா கிளறி கொடுத்து நல்லா வதங்கிடும் வெண்டங்காய். அதுக்கப்புறம் அதனோட வளவளப்பு தன்மை ரிலீஸ் ஆகாது. கிரேவி வளவளன்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா அடி பிடிக்காமல் அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெண்டங்காயோட அந்த எசன்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிற வரையில் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வெண்டங்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்க தான் வெண்டங்காயோட அந்த வளவளப்பு போகும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த எப்படி சொல்கிறது டேஸ்ட் நல்லா வந்துடும். நம்ம வெண்டங்காயோட குழம்பு வளவளப்பாக இருக்கும்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த உப்போடு சேர்க்கும்போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெண்டங்காய். இப்போது நான் காரம் வரமிளகாய் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் சேர்க்கலைன்னா ஆப்ஷனல். நான் காரத்துக்காக வேண்டி பத்தாதுங்கிறதுனால இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் காரம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இதை சேர்க்கவே வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஆல்ரெடி வெண்டங்காயோட நல்லா வதங்கி அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் அப்படியே கிளறி கொடுத்துடலாம். இனிமேலாம் வெண்டங்காய் பிசு பிசுப்பு வராது.
அந்த அளவுக்கு வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டோம். இப்போ இது வேகிற அளவுக்கு அந்த எசன்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். அப்படியே தண்ணி விட்டு கிளறி விட்டு அப்படியே அழுத்தி விட்டுறலாம். அது வேகட்டும். நமக்கு எந்த அளவுக்கு எசன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். பாருங்கள், நல்லா மூடி போட்டு வேக விட்டால் இந்த அளவுக்கு பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்துருச்சு. வெண்டங்காய் மிளகாய் பூண்டு கிரேவி. இந்த கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜையே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் வெந்து வந்துருச்சு. நீங்கள் இதில் வேணால் தேங்காய் பல்லும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட நல்லா ஒரு அடமலை பெய்யும் போது இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும், மறக்கவே மாட்டீங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.